drinking peptide? Sounds absurd? Let me tell you what I mean. Presenting you the Co-Beings Marine Collagen Powder. It has taurine, hyaluronic acid, vitamin A, C, E, biotin, as well as antioxidants like grapeseed and green tea extracts. For a glass or 100 ml of water, stir until uniform and consume immediately. Taste Daily. Taste the Daily. நீங்கள் முதலாளிகள் சங்க தலைவர் ஆகும்போது ஒரு பத்திரிகை உங்களுக்காக முதலாளிகளுடைய தரப்பை எடுக்க முடியாது. நமக்குள்ள இருக்கிற கம்யூனிஸ்ட் பேசுகிறாங்க, நாங்கள் தொழிலாளருடைய தரப்பை நாங்கள் எடுக்கிறோம். அப்போ நாங்கள் எதிர்த்து எழுதுறது தயாரிப்பாளர் சங்க பாரதிராஜா பற்றி சார். அது இயக்குனர் பாரதிராஜா இல்லை சார், நீங்கள் இந்த அடையாளத்தை அங்கே பொருத்திக்காதீங்க அப்படின்னு. நல்லா பேசுறியா வந்து பாரு அப்படின்னாரு. அப்புறம் அப்படியே போனாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே போகிறது, நீங்கள் கீழே இருந்து மேலே போய் அவரை பார்க்கணும்ல, அதெல்லாம் தாடி போய் பார்த்து பேசுகிறோம். பேசி இந்த மாதிரி கட்டுரை வேணும். அவர் அப்படி பேச ஆரம்பிச்சு பல கதைகள் வேறு வேறு விஷயங்கள்லாம் பேசிங்க. சரியா நான் எழுதுகிறேன், ஊருக்கு போகிறேன், போயிட்டு நான் பழைய நினைவுகளை கொஞ்சம் அப்படியே ஞாபகப்படுத்திட்டு வர்றேன், வந்த உடனே எழுதலாம் அப்படின்னாருங்க. ஆனால் அதுக்கு பிறகு அது நடக்கலை, தள்ளி போயிடுச்சு. இதெல்லாம் போச்சுங்க. அப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ பாரதிராஜா சாரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் அப்போ இருந்திருப்பீங்க, நீங்கள் தான் எல்லாம் இருந்தாலும் இல்லாட்டி நீங்கள் தான் நாங்கள் அமெரிக்காவினுடைய விருந்தாளியாக போனார்ல 55 நாள் போயிட்டு வந்துட்டு. ஆமாம், தினத்தந்தியில் கேட்டாங்க தொடராக கொடுங்கன்னு. அப்போ நம்ம புதுநெல்லு புதுநாத்துக்காக கதை விவாதம் பாம் குரோவில் போயிட்டுருக்கு. அப்போது இடையில நான் டைரக்டரோட போயிட்டு வர பழக்க வழக்கத்தில் அறிவுமதி பாலுமகேந்திர ஆசார்கிட்டருந்து வெளியே வந்தார். அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், மதியன் அறிவுமதியன் ஒருத்தர் அவர் வெளியே வந்துட்டார், நீங்கள் அவரை வச்சுங்க வர சொல்லுனார். இப்போ அறிமுகமானாங்க. இப்போ அறிவுமதி அண்ணா இவர்கிட்ட ஒர்க் பண்ணுறாரு. ஆமாம். இப்போ இந்த தொடர் எழுதணும், நீ எழுதலாம், ஆனால் நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, ஒன்று செய்ய. கவிதா பாரதின்னு ஒருத்தர் நக்கீரிலிருந்து வந்தேன். அப்புறம் எனக்கு நான் அதுக்கு பிறகு தொடர்புகளை விட்டுட்டேன். கவிதா பாரதின்னு ஒருத்தர் நக்கீரிலிருந்து வந்தாயா, எனக்கு அவன் நம்பிக்கை இருக்குது, அவன் எழுதுவான், அவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்கினார். சார் கவிதா பாரதி நம்ம தம்பி தானே சார், வர சொல்லு அப்படின்னாரு. போனாங்க. இந்த மாதிரி எனக்கு அமெரிக்க அரசனுடைய விருந்தாளியாக போயிட்டு வந்தேன், தினத்தந்தியில் தொடராக கேட்குறாங்க, எனக்கெல்லாம் எழுத வராதியா, நீ உட்காந்து எழுது அப்படின்னு. நான் சொன்னேன், சார் நீங்கள் தேனிக்கு போனேன், இதுக்கு போனேன், அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு எழுதிடுவேன். நீங்கள் அமெரிக்காவில் பார்த்ததுன்னா நான் எப்படி சார் எழுதுறது, நீங்கள் சொன்னது வச்சு எனக்கு ஐடியா இல்லை. யோ அதுக்காக நான் ஒன்று அமெரிக்கா அனுப்ப முடியுமா அப்படின்னு. நான் இல்லை, இப்படி வச்சுக்கோங்க சார், எப்படி எழுதுகிற எனக்கு அமெரிக்கா தெரியாதோ அதே மாதிரி தினத்தந்தி படிக்கிறவங்களில் பெரும்பான்மையான பேருக்கும் அமெரிக்கா தெரியாது. அப்போ முழுசாக அமெரிக்காவை பற்றி எழுதுனா அவங்களுக்கு அந்நியமாக இருக்கும். நீங்கள் அங்கே ஒன்று பார்ப்பீங்க, அதை ஒட்டிய உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒன்று எடுப்போம் சார். ஒரு 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 பாதி தன் வரலாறு. ஆமாம் சார், நம்ம வசதிக்காக அப்படின்ட்டு நான் அமெரிக்காவில் போய் ஒரு இதில் முடி வெட்டினேன். அது கத்திரிக்கோளே இல்லாமல் பொண்ணுயா இப்படி வெட்டுறாரு அப்படின்னா கட்டு. இங்கே குளத்தங்கரை ஒருத்தர் உட்காந்துருப்பார், கீழே குத்த வச்சு உட்காந்துட்டு தலையை முழங்காலில் மாட்டி வச்சுட்டு வெட்டு வரலங்க, அப்படி வச்சு இது ஒரு மெஷின் வச்சு வெட்டுவாங்க. அது அதுக்கு பேர் என்ன கட்டிங்க, சிசர் கட்டிங்னு பேர். அப்படியே இருக்கும். அது வெள்ளாட்டு வாய் மாதிரி இருக்கும், அதை அப்படியே வெள்ளாடு புல்லு மேயிற மாதிரி மெஷின் போடுறது அப்படின்னு எழுதுறாங்க. இப்படி ரிலேட் பண்ணி எழுதுனது இல்லைங்க. அது பெரிய வெற்றி ஆயிடுச்சு. அந்த தொடர் வெற்றியாகி என்னையா எழுதுற, எனக்கே தோணல. கமல் பாராட்டினார், ரஜினி பாராட்டினார், அவங்க பாராட்டினார், இவங்க பாராட்டினார். சரி ரைட், அவங்கெல்லாம் பாராட்டுறது இருக்கட்டும், நீங்கள் பாராட்டுறீங்களா இல்லையா, இப்படியே போகுதுங்க. இப்போ படப்பிடிப்புகள் தொடங்கி காலையிலெல்லாம் நான் போய் இந்த கூட்டங்களை விளக்குறது, இந்த படப்பிடிப்பு வேலைகள் என்னவோ அதெல்லாம் பார்த்துக்கோம். அப்போ நம்ம கார்த்திக் ராஜா, நம்ம இளவரசன், அசோக்கு எல்லாம் இந்த பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் பொன்வண்ணன் சார், அறிவுமதி எல்லாம் இயக்குனர் சைடு, அவங்கெல்லாம் ஒளிப்பதிவாளர் பக்கம் இருக்காங்க. இப்போ நான் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு அசிஸ்டண்ட் ஆகிட்டேங்க. ராத்திரி போய் உட்காந்து சொல்லி நீங்கள் எழுதி வாங்கி தினத்தந்தியினுடைய திருநெல்வேலி அலுவலகத்துக்கு கொண்டு போய் அதை கொடுக்கணும். வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன், டெட்லைன் வியாழக்கிழமை கொடுக்கணும். இவர் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா சனிக்கிழமையிலேருந்து ஒவ்வொரு நாள் நைட்டும்
வேறு வேறு கதை சொல்லுவாரே தவிர இந்த கதையை சொல்லவே மாட்டார். 1 மணி 2 மணி வரைக்கும் என்னென்னமோ நடக்கும், என்னென்னமோ சொல்லுவார். ஆனால் ரொம்ப நல்ல ஆத்மார்த்தமாக இருந்தது. இப்போ கடைசி நாள் உட்காந்து புதன்கிழமை சார் இன்னைக்கு கொடுக்கணும்னு சொல்லி எழுதி வாங்கி பண்ணுவார். இப்படி முடிஞ்சு போயிட்டே இருக்க 55,000 ஓடுது. ஓடிட்டு இருக்கும்போது இளவரசன் என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, கவிதா இனிமேல் வந்து வெறும் பத்திரிக்கைக்காரன் இல்லையா, அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவனை இனிமேல் அசிஸ்டண்டாக நடந்துக்க சொல்லுங்கள். பதவி உயர்வு கிடச்சிருச்சு. அது வந்து வாய் வழி உத்தரவாக இருக்குது, நமக்கு எனக்கு நேரடி உத்தரவு வரல. இப்போ முடியுதுங்க. இதுக்கு இடையில் வந்து நாடோடி தென்றல் அதுக்கு முன்னாடி தொடங்கின படம் இல்லைங்க. இப்போ இந்த படத்தினுடைய வேலைகள் முடிஞ்சு நாடோடி தென்றலினுடைய டிஸ்கஷன் வந்து ஐடியல் பீச்சில் நடக்குது. இவர் என்ன சொல்லிட்டு போயிட்டார், நீ கடைசி வாரம் கொடுக்கணும் சார், அது வந்து 55வது வாரம் கொடுக்கணும், நீ ஐடியல் பீச்சுக்கு வந்துடு, நான் சொல்லிடுறேன்ட்டு போயிட்டார். ஐடியல் பீச்சுக்கு வாங்கிட்டு போயிட்டார். சரின்ட்ட காசு இல்லை. எவ்வளோடா காசு இருக்குன்னா, கோவளம் பஸ் பிடிக்கணும், 7 ரூபா ஆகுங்கிறாங்க. 7 ரூபா என்கிட்ட காசு இல்லை. ஆனால் இது வந்து நீங்கள் அது என்ன காதல் கதையின் கடைசி அத்தியாயம் இது, நீங்கள் இதை விட்டுட்டிங்கன்னா அந்த உத்தரவாதத்தை வாங்க முடியாது. கரெக்ட். இப்படியே பண்ணேன் சார், என்ன பண்ணுறேன்னு காசு இல்லைன்னு ஒன்று. இப்போ என்னுடைய ராகரவின்னு ஒருத்தர் ஒரு பத்திரிக்கையாளர், அவர் நானும் ஒரு அறையில் இருந்தோம். அதுக்கு பக்கத்து அறையில் ஒரு சின்ன பையன் குங்குமத்தில் நிருபராக இருக்கான், ஒரு என்ஜினியரிங் முடிச்சுட்டு நிருபராக இருக்கான். அந்த பையன் பேர் ரவிராதான் பேர். இப்போ நம்ம பத்திரிக்கையை வந்து ஒரு 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 பாசிங் வேலையாக வச்சுருக்கோம். அவன் எப்படின்னா பத்திரிக்கை ஒரு ஆத்மார்த்தமான வேலையை வச்சு அவன் எழுதுகிற அவன் பேர் வந்த ஒவ்வொரு குங்குமம் இதுலையும் சேகரித்து அப்படி வச்சு காட்டிக்கிட்டு இருப்பான் அந்த பையன். ரொம்ப நல்ல பையன். இப்போ என் சர்க்கிளில் எல்லாருக்கும் எப்படி வந்து ஒருத்தனுடைய காதல் கதை வந்து அவனுடைய நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியுமோ, அதே மாதிரி பாரதிராஜாட்ட சேர போகிறாரு, நெருங்கிட்டாரு, இன்னும் உத்தரவு கைக்கு வாங்கல, இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். திடீர்னு 1 நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னா போயிட்டுங்க ஒரு அரை மணி நேரம் தான் கழிச்சு வந்தாங்கண்ணா, வந்து ஒரு 10 ரூபா கையில் கொடுக்குறேன், வச்சுங்க உன்னை கிளம்புங்க அப்படிங்கிறான். எதிரா காசு அப்படின்னா, அவனுடைய எழுத்துகள் வந்த அத்தனை பத்திரிகையை எடைக்கு போட்டு கொண்டு வந்து அந்த பத்திரிகை என்கிட்ட கொடுக்குறான். அந்த ரவிராதா யாருன்னா, அவர் தான் இயக்குனர் நந்தா பெரியசாமி. என்ன மனசு. நான் அந்த 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு போகிறேங்க. போய் பஸ் விட்டு இறங்கி நடந்து ஐடியல் பீச்சுக்கு போகிறேன். அறிவுமதி இருக்கார். என்னடா அப்படின்னாரு. சொல்கிறேன்னாரு. அது இருக்கட்டும், இன்னைக்கு காலையில் வரைக்கும், அதாவது இன்னைக்கு பூரா அவர் வந்து கவிதா அசிஸ்டண்ட்டு பார்த்துங்க அவனை வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் நேற்றெல்லாம். இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு அவன் என்னை நம்பி இருந்துட போகிறாயா, வேறு ஏதாவது வேலை பார்த்துக்க சொல்லு அப்படின்னு சொன்னார். என்ன நடந்ததுன்னு தெரியாது. இன்றைக்கி நைட்டு குறிப்பிட்ட இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அவர் கூட இருந்தார். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுடா, வேறு வேலை பார்த்துக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் அந்த கடைசி அத்தியாயத்தை எழுதிட்டு தான் வாய் விட்டு கேட்கணும் என்ன சேர்த்துக்கிறீங்களா இல்லையான்னு. அப்படின்னு போகும்போது அது எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துடுச்சு, நீ இல்லை அப்படிங்கிறது சொல்லிட்டாரு. இப்போ ஒரு திரும்பி வர்றதா, இல்லை அவரை பார்க்குறதா, இல்லை இந்த இதை வந்து எழுதி வாங்கிட்டு வர்றதா. சரி, ஒரு பத்திரிக்கையாளர்னா நம்மளுடைய கடமை இந்த லாஸ்ட் எபிசோடு வேலையை முடிச்சிடணும். அப்போல்லாம் நான் வந்து ரொம்ப வீம்பாக இருப்பேன் சார், ரொம்ப வீம்பாக இருப்பேன். எனக்கு அப்படியெல்லாம் வளைஞ்சு போகிறது ரொம்ப ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்படியே பேசி முடித்தேன். இதை பற்றி அவரும் ஒன்றும் பேசலை, நான் ஒன்றும் பேசலை. இந்த பத்திரிக்கைக்கு தேவையான கதை மட்டும் பேசிகிட்ருக்கோம். பேசி எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தேன். என்னடா, கிளம்புறேன் சார். இல்லை இப்போ நீ என்ன முடிவோடு இருக்க? என்ன முடிவோடு இருக்குன்னு எனக்கு புரியல சார். அவர் என்ன எல்லாத்தையும் பேசக்கூடிய சுதந்திரத்தையும் ஒரு நல்ல தளத்தையும் கொடுத்துருந்தார் சார். அவர் எப்பவுமே அது உங்களுக்கு கொடுப்பாரு, உங்களுக்கு தெரியும். அவரோட அப்படி நீங்கள் ரொம்ப பொய்யான பணியோட எல்லாம் இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது. சுதந்திரமான இடம் இருந்தது. புரியல இல்லையா, நீ என்ன எங்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும்னு ஆசைப்படுறியா? சார், சினிமாவில் நடிக்கணும்னு வர்றவன் உங்கள்கிட்ட நடிக்கணும்னு நினைப்பான், அசிஸ்டண்ட்டாக வர்றவன் உங்கள்கிட்ட சேரணும்னு நினைப்பான். ஆனால் அப்படி தான் வந்தேன் இல்லையா. இது அடுத்தது இந்த படம் வந்து முன்னாடியே ஆரம்பித்தோம் டிஸ்கஷன். நீ வந்து இந்த ஒரு படம் விட்டுரு, அடுத்த படத்தில் வந்து சேர்ந்துக்க அப்படின்னாரு. எனக்கு தான் முன்னாடியே சொல்லிட்டாங்களே. நாங்கண்ணா சார், சினிமாவில் ஒரு படம் கழிச்சு வா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு அந்த அளவுக்கு நான் சினிமாவை கற்றுருக்கேன் சார், பெருசாக கற்றுக்கலைன்னா.
பரவாயில்ல சார், உங்ககிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கணும், உங்களை பார்த்து என்ன கற்றுக்கணும், அது உங்கள் படத்தை பார்த்து கற்றுக்கணும் சார். எனக்கு ஏதாவது நீங்கள் ஒன்று செய்யணும்னா நான் படம் எடுக்கிற அன்றைக்கி பூஜைக்கு கூப்பிட்றேன் சார், நீங்கள் வாங்க என்ன கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு. அவர் அதிர்ச்சியா என்னடா சொல்கிறாரு, இவ்வளோதான் சார். சரி, அவர் தடுமாறி சார் ஒரு 50 ரூபா கொடுக்குறாரு, இதை வச்சுக்கோன்னு. என்னுடைய சூழ்நிலை என்னென்னா 10 ரூபா கொடுத்தது போக 3 ரூபா தான் என்கிட்ட இருக்குது. திரும்பி போனோம். இப்போது எனக்கு அந்த 50 ரூபா வேலைக்கு சேரணுன்னு தான் அவர்கிட்ட வந்து சேர்ந்தோம். சம்பளத்துக்காக சேரல, காசு எதிர்பார்த்து சேரல. அது இல்லைன்னு சொல்லிட்டு 50 ரூபா கொடுக்குறாரு. அது எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செருப்பால் அடிச்சுட்டு கருப்பட்டி கையில் கொடுக்குறது. இப்போ நம்ம இந்த கருப்பட்டி வாங்குறதா வேண்டாம், வாங்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ நான் யோசித்தேன், இது ஏன் நம்ம மறுக்கணும், இது நம்ம எழுதுனதுக்காக கிடைக்கிற ஊதியம், இதை வந்து மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அதுக்கு சாதகமான ஒரு முடிவு எடுக்கணும். அந்த 50 ரூபாயை வாங்கிட்டு வந்துட்டேன் சார். அதுக்கு பிறகு நான் டைரக்டர் பார்க்கல. என்னை யார் அறிவுமதி சொன்னார் இல்லைங்க, இன்னைக்கு நேற்று வரைக்கும் இப்படி சொன்னார், இன்னைக்கு நைட்டு அவர் தான் பேசிட்டு இருந்தார். அவர் படம் பண்ணுறாரு, அந்த உதவி இயக்குனர். நான் டைரக்டரை விட்டு வெளியே வந்தோடனே அவர் கேட்குறாரு, டைரக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு. டைரக்டர் என்ன அப்புறம் வாங்கிட்டார், நான் படம் பண்ணுறேன், நீ என் கூட வந்துடு, என் ரூம்லேயே தங்கிடு, என்கிட்ட ஒர்க் பண்ணாரு. இப்போ அவருக்கு என்ன தேவையாக இருக்குன்னா, நம்ம ஒரு பத்திரிகை தொடர்புகள் அது இது அப்படி இருக்கிறதுனால நம்முடைய தேவை அவருக்கு இருக்குது. அப்போ எனக்கு கூட்டி கழித்து பார்த்தா ஒரு தேவைக்காக அங்கேருந்து கொண்டாட்டு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா சார், ஒருத்தர்கிட்ட நம்ம தெரியாத அமெரிக்காவை பற்றி எழுதி ஒரு 55 வாரம் எழுதி அவர் பாராட்டினார் இவர் பாராட்டினாருன்னு சொல்கிற ஒருத்தர், யாரோ ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக நீ வேண்டாங்கிறாரு. இன்னொருத்தர் நம்ம வேணுங்கிறதுக்காக அங்கேருந்து பிடுங்குறாரு. அப்போ நம்மளை புரிஞ்சுக்கிட்டவர், நம்மளை மதித்தவர் யார் அப்படின்னு எனக்கு தோணுது. இவர் தான் தோணுச்சு. நான் போயிட்டேன், அவர் பாட ஆரம்பிக்கும் போது போயிட்டேன். போய் அவர் பட பூஜை ஆஃபீஸில் நடக்குது, பாரதி ராஜா சார் வர்றார். வந்து என்ன பார்த்தாரு, நீ எப்பட்றா இங்கேன்னாரு. நான் இதில் உதவி இயக்குனர், நீ இதில் அசிஸ்டண்டா அப்படின்னாரு. ஆமான்னு. அதுக்கு பிறகு போகல சார். அந்த இயக்குனர் பண்ணுவேண்ணா? ஆமாம், அவர் தான். அந்த காயம் எனக்கு மாறவே இல்லை சார். ஏன்னா ஒருவேளை நான் டைரக்டர் இருந்தேன்னா கிழக்கு சீமையை நான் ஒர்க் பண்ணல, கிழக்கு சீமையில் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு தான், அதாவது ப்ரொடியூசர்கள் பூரா டைரக்டர்கிட்டருந்து பிடுங்கி கொண்டு வந்து டைரக்டர் ஆக்குனாங்க அசிஸ்டண்ட்டுகளை. அதுக்கு பிறகு அந்த சூழ்நிலை அமையல. எனக்கு அந்த ஒரு பெரிய வாய்ப்பு வந்து போச்சு. வருத்தம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அந்த ஆதங்கம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது சார். எப்படி இருந்தது அந்த படத்தில் பணியாற்றிய அனுபவம்? நல்ல அனுபவம் சார். அது வந்து நல்ல கதை, ஒரு நல்ல பாடல்கள். ஏன்னா அறிவுமதி வந்து அதில் இணைய இயக்குனராக பண்ணார், சிற்பி இசையமைப்பாளர், பழனி பாரதி பாடல்கள் எழுதினார், அறிவுமதி எழுதினாங்க. ஒரு நல்ல கதை அதான் எடுத்தோம். இயக்குனராக அவரும் நல்லா பண்ணார், நிறையா வந்து கற்றுக்க முடிஞ்சது சார். ஆனால் என்னென்னா ஒரு கெடுவாய்ப்பாக அந்த படத்தில் அவருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனைகள் வந்து இவருக்கே தெரியாமல் தயாரிப்பாளர் வந்து அந்த அதில் என்னென்னா பாவம் அவர் தரப்பை வந்து அவர் சொல்ல முடியாது பல இடங்களில். இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கதை என்னென்னா சார், அண்ணன் தம்பி 2 பேர். அண்ணன் இராணுவத்தில் இருக்கார், தம்பி படிக்காத ஒருத்தன். அம்மா யாருன்னா, கணவர் இராணுவத்தில் இருந்தார், அங்கே போரில் இருந்தபோது மரணம் அடைஞ்சிட்டார். இருந்தாலும் என்னுடைய பிள்ளைய வந்து நான் இராணுவத்துக்கு அனுப்புகிறேன்னு அனுப்பிட்டு, ஒரு பிள்ளை இராணுவத்துக்கு அனுப்பிட்டு இன்னொரு பிள்ளையோடு இருக்கிற ஒரு அம்மா. விக்னேஷ் வந்து கதாநாயகனாக நடித்தார். இப்போ இது நடக்கும். அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கணும். அம்மா விதவைங்கிறதுனால அவங்களால போக முடியாது. அந்த வீட்டுக்கு வந்து மாட்டு தரகர் ஒருத்தர் அந்த வீட்டோட நல்ல உறவோடு இருக்கிறவர், ஒரு தாத்தா நம்பியார் ஐயா பண்ணாங்க. இப்போ என்னன்னா அவங்க 2 பேரும் தான் அண்ணனுக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க. அண்ணன் என்ன சொல்லிடுவான்னா, அம்மா எனக்கு வந்து பெரிய ஆசைகள் பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு நல்ல மருமகளாக ஒருத்தி பார்த்து உங்களுக்கு திருப்தினா சொல்லுங்கள், நான் வந்து தாலி கட்டுறேன்னு சொல்லியிருப்பார். இப்போ இந்த பையன் வந்து பொண்ணு பார்க்க போகிறான். ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. பையன் வர்றான், தாலி கட்டுறான். அப்போது இலங்கையில் அமைதிப்படை இருந்த நேரம்.
அங்கிருந்து ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி IPKF போகணும் நீ வான்னு ஒரு தகவல் வந்துடும். தாலி கட்டினது தான் அவன் வந்து கிளம்பி போயிட்டான். போனால் ஒவ்வொரு நாளும் வந்து அங்கே இருக்கிற ஒரு வானொலி பெட்டியை வச்சுக்கிட்டு அங்கேருந்து என்ன தகவல் வருதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அதில் வந்து பையனுடைய சீருடை வருது, பையன் இறந்துட்டான். இப்போ அம்மாவுக்கு என்னென்னா ஒரு குற்ற உணர்ச்சி ஆயிரும், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அவன் இறந்துட்டாங்க, அந்த பொண்ணு வந்து வாழவே இல்லை, என்ன பண்ணுவான் அப்படின்னு தன்னுடைய 2வது மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க. அந்த பொண்ணு அதிர்ச்சி அடைஞ்சிருவான், ஏன்னா அப்படி வளர்க்கப்பட்ட பொண்ணு. இந்த அம்மா சொல்லுவாங்க, நல்ல கதைங்க, தப்பே இல்லை, நான் வந்து நீங்கள் என்ன கல்யாணமாக பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்பான் அந்த பொண்ணு. நான் பண்ணல, ஏன்னா நான் வாழ்ந்ததுக்கு அடையாளம் எனக்கு 2 பசங்க இருந்தாங்க, நீ வாழவே இல்லைம்மா, அதனால நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவளையும் வந்து சம்மதிக்க வச்சு பையனையும் சம்மதிக்க வச்சு இப்போ கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் நடக்கிற சூழ்நிலையில் இந்த முதல் பையன் வந்து இறங்குவான். அவன் வந்து போரில் ஒரு கால் போயிருக்கும். காலில் இறங்கும்போது அந்த ஊரில் ஒரு ஓவியன் இருப்பான், அது பொண்ணுன்னே நினச்சேன். அவன் மூலமாக தெரிய வருது இந்த மாதிரி தன்னுடைய மனைவிக்கும் அந்த தம்பிக்கும் கல்யாணம் நடக்குது அப்படின்னு. இப்போது ஓவியர் அந்த இதில் போகிறதுக்காக இருப்பதில் ரயிலில் போகிறதுக்காக இருக்கார். இவன் அந்த ரயிலில் ஏறுவான். அந்த ரயிலே நீ ஏன் திரும்புகிறேன்னா, இல்லை நான் இறந்ததாக சொல்லி தானே அங்கே கல்யாணம் அந்த நம்பிக்கையில் தான் நடத்துனாங்க, அவன் நல்லா இருக்கட்டும், நான் செத்ததாகவே இருக்கட்டும், ட்ரெயின் ஏறி போயிடுவான் அப்படிங்கிற கதை இது. இது வந்து சிங்கி சைத் மாத்தாவனுடைய ஒரு சின்ன சாயல் இருக்குது, ஜமீலாவனுடைய சாயல். அது சொன்னோன்னே பொண்ணுன்னு மிக நேர்மையாக இந்த படம் வந்து சிங்கி சைத் மாத்தாவுக்கு சமர்ப்பணம்னு வந்து போட்டார். அதாவது ஒரு கதை அதை பார்த்து பண்ணல, ஆனால் சாயல் இருந்து நிலை போட்டார். இப்போ என்னன்னாங்க, இந்த முதல் பையனாக நடிக்கிறதுக்கு தேடும்போது பொண்ணுன்னு என்ன சொன்னார், தயாரிப்பாளனுடைய பையன் முரளி அந்த பையன் பேர் முரளி நடித்தா எப்படி இருக்குன்னு கேட்டார். வேண்டான்னு நான் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தது சித்தி கவிதா பாரதிக்கு? நீங்கள் சினிமா கூட நீங்கள் போகலாம், இல்லை அதுவாக ஒரு மாதம் தள்ளும், இல்லை நீங்களாக 4 நாள் விட்டுட்டு போகலாம். இது நீங்கள் நேரம் ஆனால் 4 ஆனால் எழுதி கொடுக்கணும், எபிசோடு வந்தே ஆகணுங்கிற அந்த ஒரு ஃப்ரேம்குள்ளே ஒரு கட்டாயத்துக்கு ஒர்க் பண்ணக்கூடியதை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்து சித்தி தொடருடைய நட்சத்திரங்களோடு பழகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்தது. நல்லா இருந்தது சார். 1 மணி நேரம் வந்து செட்டுக்கு போயிட்டு வரேன், காலையில் போயிட்டு வந்து அன்றைக்கி முன்னாடியே எழுதி கவரில் போட்டு எல்லாத்தையும் கொடுத்துருவோம். கேமரா வச்சுட்டு சீன் பேப்பர் காட்டுறதெல்லாம் இருக்குது. அப்போ எப்படின்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே எபிசோட் 219ன்னு ஒரு கவர் இருக்கும், அதில் 6 சீன் இருக்கும். அப்படி கவரில் போட்டு கொடுத்துருவோம். அடுத்து நான் டைரக்டர் ஆகணும்னு நினச்சேன் சார். எழுதுனது போதும், டைரக்டர் ஆகணும்னு நினச்சேன். அப்புறம் டைரக்டர் ஆனேன். என்னுடைய முதல் தொடர் நீலவனம், நீங்கள் நடிச்சிங்க அதில். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.